Hi friends, welcome to our channel. இந்த சேனல்ல நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரீசெண்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல இருந்து தோர் இருக்கிற மாதிரி ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீசருக்கு தான் நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன ஒரு காட்டை காட்டுறாங்க. தோர் வந்து அவங்க அப்பாட்ட பேசுறாரு போல இருக்கு. அதாவது ஓடின் கிட்ட பேசுற மாதிரி வச்சிருக்காங்க. But now fate has given me something I never sought. A child. A life untouched by the storm. மியூசிக் மைல்டா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த மியூசிக்கை கேட்டா கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. So that I may fight once more, defeat one more enemy, and return home to her. Not as a warrior, but as warmth. To teach her not battle, but stillness. The kind I never knew. Please, Father, heed my words. Oh, வேற லெவல். Thor will return in Avengers Doomsday. Super. December 18, 2026. ஓகே, டீசர் பார்த்தாச்சு. டீசர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. வீடியோ வேற லெவல் தான் சொல்லணும். உண்மையிலேயே வேற மாதிரி. அதாவது இதுல வந்து நமக்கு எதையுமே காட்டல. தோர் வந்து சும்மா வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறாரு. அதாவது ஓடின மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தோர் அவர்கிட்ட பேசுற மாதிரி தான் வச்சிருக்காங்க. எதுவுமே காட்டல. ஆனா உண்மையிலேயே வந்து இதுவே வந்து வேற மாதிரி இருக்கு. அதாவது அந்த ஆரா இருக்கு பாத்தீங்களா, வேற மாதிரிங்க. அதாவது இது ஏன் வந்து இது சும்மா தோர் தானே காட்டினாங்க. இதுக்கு முன்னாடி விட்ட வீடியோல வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ், அதாவது கேப்டன் அமெரிக்காவா இருந்தவரை அவரை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரை காட்டுறதுனால என்ன ஹைப் வந்துட போகுதுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். தோரா இருக்கட்டும், கேப்டன் அமெரிக்காவா இருக்கட்டும், அயன்மேனா இருக்கட்டும், ஹல்கா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அவெஞ்சர்ஸோட பில்லர்ஸ் மாதிரி. அதாவது அவெஞ்சர்ஸோட பில்லர்ஸ் மாதிரி இவங்க 4 பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். இதுல வந்து தோரா இருக்கட்டும், அயன்மேனா இருக்கட்டும், கேப்டன் அமெரிக்கா, இவங்க 3 பேர் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு. இந்த கேரக்டருக்குன்னு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இதுல வந்து 2 கேரக்டர் வந்து வராதுன்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஓப்பனாவே 2 கேரக்டர் வந்து வராதுன்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஒரு கேரக்டர் டவுட்லயே வச்சுட்டாங்க. அதாவது கேப்டன் அமெரிக்காவும் சரி, அயன்மேனும் சரி, 2 கேரக்டருமே வராது. அதாவது அயன்மேன் வந்து எண்டு கேம்லயே இறந்துட்ட மாதிரி முடிச்சுட்டாங்க. கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து வயசாகி போச்சு அந்த மாதிரி முடிச்சுட்டாங்க. அவர் கூட தன்னோட ஷீல்டை வந்து ஃபால்கனுக்கு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி கூட முடிச்சிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா வந்த ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் படத்துல கூட ஃபால்கன் தான் வந்து அந்த ஷீல்டை வச்சுக்கிட்டு ரெட் ஹல்க் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிற நேரத்துல வந்து அயன்மேனும் இல்ல, கேப்டன் அமெரிக்காவும் இல்ல, தோருமே டவுட் தான். தோருமே வந்து தோர் லவ் அண்ட் தண்டர் படத்துல வந்து அந்த வில்லன் இருக்காருல, வில்லன் கோர், அவரை வந்து அழிச்சதுக்கு அப்புறம் அவரோட பொண்ணை வந்து இவர் தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அவர் வந்து இனிமேல் வருவாரா அந்த மாதிரி அதுவும் ஒரு டவுட்ல தான் இருந்துச்சு. ஆனா வந்து அவர் மேக்சிமம் அவங்களுக்கு தோரை கொண்டு வந்துருவாங்கன்னு தெரியும். ஆனா கேப்டன் அமெரிக்காவுக்கும் அயன்மேனுக்கும் என்ன ஆச்சு அந்த மாதிரி தெரியாது. அதை வந்து போன வீடியோல வந்து கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் வராரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, நான் போன வீடியோலயுமே இதைத்தான் சொன்னேன். கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் வருவாருன்ற மாதிரி போட்டுட்டாங்கன்னு நான் சொன்னேன். சாரி, அது தப்பு. ஸ்டீவ் ராஜர்ஸ் வில் ரிட்டர்ன் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து கேப்டன் அமெரிக்கா வில் ரிட்டர்ன் போடல, ஸ்டீவ் ராஜர்ஸ் ரிட்டர்ன் தான் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அவர் வராரு, கேப்டன் அமெரிக்காவே வராரு. இருந்தாலும் வந்து ஃபால்கன் தான் வந்து கேப்டன் அமெரிக்காவை வந்து லீட் பண்ண போறாரு அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அதாவது ஃபால்கனுக்கு வந்து கேப்டன் அமெரிக்கா ஷீல்டை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபால்கனுக்கு வந்து கேப்டன் அமெரிக்கா ஷீல்டை கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிறனால அவர் மறுபடியும் வந்து ஷீல்டை வந்து வாங்கிட்டு இவர் வந்து லீட் பண்ற மாதிரிலாம் இருக்காது. ஒரு மென்டார் அந்த மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு மென்டார், அவர் கைட் பண்ற மாதிரி இருப்பாரு. அதாவது அவெஞ்சர்ஸை வந்து கைட் பண்றதுக்கு அந்த மாதிரி மென்டார் அந்த மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த கேப்டன் அமெரிக்கா அந்த சூட்டா வந்து அவர் பார்க்கல. இன்ஃபினிட்டி வார்ல ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஷீல்டை வந்து சிவில் வார்ல வந்து
அயன்மேன் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இன்ஃபினிட்டி வார்ல அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கும். அயன்மேனுக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இருக்கும். அப்போ வந்து ஷீல்டு அவர்கிட்ட இருக்காது. அதனால வந்து அவர் வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு, அந்த காஸ்டியூம் போட்டிருக்க மாட்டாரு, வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு, வேற ஒரு காஸ்டியூம் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஹேண்ட்லயே வந்து ஒரு சின்ன இது மாதிரி வச்சிருப்பாரு. ஓகேங்களா, அந்த ஒரு ட்ரெஸ் தான் அவர் எடுத்து பாக்குறாரு. சோ வந்து அவர் கேப்டன் அமெரிக்காவா ரிட்டர்ன் ஆவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அதெல்லாம் படத்தை பார்த்தாதான் தெரியும். அவர் கேப்டன் அமெரிக்காவா ரிட்டர்ன் ஆவாரா இல்லாட்டி அந்த அவர் தான் கேப்டன் அமெரிக்கா இருந்தாலும் வந்து அந்த ஷீல்டை வந்து ஃபால்கனுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ஷீல்டெல்லாம் ரிட்டர்ன்லாம் வாங்க மாட்டாரு. ரிட்டர்ன்லாம் வாங்காம இவர் வந்து அந்த இன்ஃபினிட்டி வார்ல இருந்தார்ல அதே காஸ்டியூமை போட்டுக்கிட்டு இவங்க டீமை வந்து கைட் பண்றது, அட்வைஸ் கொடுக்கறது, மென்டாரிங் பண்றது, இந்த மாதிரி தான் அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அயன்மேனா நடிச்ச ராபர்ட் டோனி ஜூனியர் வந்து டூம்ஸ்டேவா வரப்போறாரு. அவரும் என்னன்னு டவுட்டா தான் இருக்கு. அதாவது அவர் டூம்ஸ்டேவா மட்டும் வரப்போறாரா இல்ல அயன்மேனாவும் அவரே பண்ண போறாரா அப்படின்னு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிவர்ஸ் கான்செப்ட் தான். இப்ப இந்த இவங்க காட்டுற ஒரு யூனிவர்ஸ்ல வந்து ஒரு அயன்மேன் இருந்தாருன்னா வேற யூனிவர்ஸ்ல இன்னொரு அயன்மேன் கூட இருக்கலாம். அந்த அயன்மேனை கூட இந்த யூனிவர்ஸ்குள்ள கொண்டு வந்து சண்டை போட வைக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி அயன்மேனுக்கு வேற ஆளை மாத்தலாம். அது என்னன்னு தெரியல. ஆனா வந்து அயன்மேனுக்கு வந்து ராபர்ட் டோனி ஜூனியரே வந்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் தான் அதுக்கு பெர்ஃபெக்டா இருப்பாரு. ஸோ வந்து வேற யூனிவர்ஸ்ல இருந்து வந்த இன்னொரு அயன்மேனா கூட அவரை காட்டலாம். இந்த யூனிவர்ஸ்ல இருக்க அயன்மேன் இறந்து போயிட்டாரு. ஆனா வேற யூனிவர்ஸ்ல இருந்து வர இன்னொரு அயன்மேனா கூட அவர் வரலாம். அது மட்டும் இல்லாம அவர் தான் வந்து டூம்ஸ்டேவாவும் இருக்காரு, டாக்டர் டூமாவும் இருக்காரு. ஸோ வந்து அவரோட அவரே கிளாஸ் பண்ற மாதிரி இருந்தா வேற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா வந்து ராபர்ட் டோனி ஜூனியர் வந்து கண்டிப்பா டாக்டர் டூமா வந்துருவாரு. அயன்மேனா வந்து அவர் தான் வருவாரா இல்லாட்டி வேற யார் வருவாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த நம்ம வேற இதை பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தது வந்து தோருக்கான வீடியோ. ஸோ அந்த வீடியோல என்ன காட்டுறாங்கன்னா, ஓகே, இதை வந்து நான் வீடியோல சொன்னதை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண போறது கிடையாது. அதுல வந்து எனக்கு புரிஞ்சதை நான் வந்து என் ஸ்டைல்ல வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா, இது இப்போ வந்து இது வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, தோர் வந்து அவங்க அப்பா கிட்ட ப்ரே பண்ற மாதிரி, அதாவது தோர் வந்து ஓடின் கிட்ட வந்து பேசுற மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து நிறைய போர்ல பங்கேற்றிருக்கேன், இந்த உலகத்துக்காக நிறைய போர்ல வந்து என்னை அர்ப்பணிச்சிருக்கேன், இந்த உலகத்துக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படி இருக்க சமயத்துல எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த குழந்தை வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். சோ எனக்கு வந்து இப்ப கடைசியா ஒரு போருக்கு அழைப்பு வந்திருக்கு. அதாவது அந்த டாக்டர் டூம் அவர் கூட நடக்கிற அந்த போரை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா அவெஞ்சர்ஸும் சேர்ந்து சண்டை போட போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போரை தான் வந்து சொல்றாரு, எனக்கு மறுபடியும் ஒரு போர் வருது, அந்த போருக்கு நான் போகணும், போய் அந்த கடைசியா அந்த போரை முடிச்சுட்டு திருப்பி என் மகக்கிட்டே நான் வந்துடணும், அதுக்கு வந்து உங்களோட ஆசீர்வாதம் வேணும், இந்த மாதிரி கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி, அந்த பொண்ணு யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தோர் லவ் அண்ட் தண்டர் படம் பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அந்த தோர் லவ் அண்ட் தண்டர்ல வந்து கோர் இருக்காருல்ல, அதாவது வில்லன், ஓகேங்களா, அவரோட பொண்ணு தான். அவரை வந்து அழிச்சதுக்கு அப்புறம் இவர் தத்தெடுத்துப்பாரு. கிளைமேக்ஸ்ல கூட காட்டுவாங்க, அவர் தத்தெடுத்துக்கிட்ட மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ப்ரே பண்றாரு. இந்த மாதிரி நான் மறுபடியும் ஒரு போருக்கு போறேன், கடைசியா போறேன், எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்னை விட்டா யாரும் கிடையாது. ஸோ எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால எனக்கு நீங்க துணையா இருக்கணும், உங்களோட ஓடின் ஃபோர்ஸ் எனக்கு கொடுங்க, அந்த மாதிரி கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணி கேட்குற மாதிரிலாம் காட்டல, இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகேங்களா, இந்த மாதிரிதான் வருது. எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் வேற லெவல்ல, எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்போது வேற லெவல்ல வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கண்டிப்பா வெயிட்டிங்ல தான் இருக்கு. டிசம்பர் மாசம், இன்னும் 12 மாசத்துக்கிட்ட இருக்கு. எவ்வளவு நாள் வெயிட் பண்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.